ஐயாவின் அன்பு குடிமக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா? ஒரு குட்டி கதை சொல்றேன், கேளுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அன்றைய காலகட்டத்துல சிவபெருமானும் நாராயணரும் வாழ்ந்துட்டு வராங்க. வாழ்ந்துட்டு வரும்போது நேரம் ஒரு மத்தியான டைம். 2 பேருக்கும் சரியான வயிறு பசி. சரிங்களா? சிவபெருமான் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறாரு, நாராயணர் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போறாரு. சிவபெருமான் போன வீட்டுல எப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய இலை போட்டு 24 வகை கூட்டு வச்சு பாயாசம் அப்பளம் அது இதுன்னு கிராண்டா கவனிப்பாங்க சிவபெருமான. நாராயணர் போன வீட்டை பாருங்க. அம்மா, ஏதாவது சாப்பாடு இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு நாராயணர். அதுக்கு அந்த அம்மா சொல்லுவாங்க, எனக்கும் என் பையனுக்கும் கஞ்சி தான்ப்பா இருக்கு, அதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கு நாராயணர் சரி பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு கஞ்சை குடிச்சிட்டு வருவாரு. வரும்போது 2 பேரும் எதிர்க்க மீட் பண்ணுவாங்க. அப்போ நாராயணர் இங்க நிப்பாரு, சிவபெருமான் அங்க மெதுவா வயிற்ற பிடிச்சிட்டு நடந்து வருவாரு. நாராயணர் பாப்பாரு, என்ன சிவபெருமான் போகும்போது நல்லா தானே போனா, வரும்போது ஏன் அப்படின்னு வயிற்ற பிடிச்சு நடந்து வர அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா சிவபெருமா இப்படி நடந்து வர அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர் கேட்பாரு. அதுக்கு சிவபெருமான் சொல்லுவாரு, ஒரு வீட்டுக்கு சாப்பிட போனோம்ப்பா, 24 வகை கூட்டு வச்சிருந்தாம்ப்பா, செழிப்பா சாப்பிட்டோம்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லுவாரு. சிவபெருமான் மறுபடியும் கேட்பாரு, நாராயணா நீ என்னப்பா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நம்ம ஐயா வழியில சொல்லல, அண்ணன் குடிச்சிட்டு வரோம், அதை கேட்பாரு. என்னப்பா சாப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. நாராயணர் சொல்லுவாரு, ஒரு வீட்டுக்கு போனோம்பா, கஞ்சிதான் இருந்துன்னு சொன்னாங்க, அதான் கஞ்சி குடிச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அப்போ சிவபெருமான் சொல்லுவாரு, நாராயணா நாளையில இருந்து நீயும் என் கூட சாப்பிட வந்திருப்பா, 24 வகை கூட்டு வைக்காமப்பா, எல்லாம் செழிப்பா சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லுவாரு. அதுக்கு நாராயணர் சொல்லுவாரு, இல்லப்பா அது நிரந்தரமே கிடையாதுப்பா, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஆனா சிவபெருமான் அதை கேட்கவே மாட்டார். 2வது நாள் அதே மாதிரி சாப்பிட போவாங்க. எத்தனை வகை கூட்டு வச்சாங்க சிவபெருமானுக்கு? 24 வகை கூட்டு வச்சாங்க முதல் நாள். 2வது நாள் போகும்போது 3 வகை கூட்டு தான் வைப்பாங்க. சிவபெருமானு எதுவும் கேட்க மாட்டாரு. நாராயணர் அதே மாதிரி கஞ்சி குடிச்சிட்டு வந்துருவாரு. 3வது நாள் அதே மாதிரி சாப்பிட போவாங்க. சிவபெருமானுக்கு மொத்தம் எத்தனை வகை கூட்டு வச்சாங்க முதல் நாள்? 24 வகை கூட்டு. 2வது நாள் எத்தனை? 3 வகை கூட்டு. 3வது நாள் 1 வகை கூட்டு தான் வீட்டுல வைப்பாங்க. அந்த வீட்டுல உள்ளவங்களை சிவபெருமான் இப்படி பாப்பாரு, அண்ணாந்து பாப்பாரு. அப்ப அந்த வீட்டுல உள்ள மக்கள் சொல்லுவாங்க, இல்லையா காய்கறி விலை வர கூடிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிருவாங்க. சிவபெருமானு எதுவும் கேட்க மாட்டாரு. அதே மாதிரி சாப்பிட்டு வந்துருவாரு. நாராயணர் அதே மாதிரி கஞ்சி குடிச்சிட்டு வந்துருவாரு. 4வது நாள் தான் டிஸ்டே. 4வது நாள் அதே மாதிரி சாப்பிட போவாங்க. இந்த வீட்டுக்கு வெளியே பூட்டு போட்டு இருந்தா கூட நம்மளுக்கு தெரியும், சரி வீட்டுக்காரங்க எங்கேயா வெளியே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சிவபெருமான் போன வீட்டுல வீட்டு உள்ளாரே பூட்டு போட்டுருக்காங்க. சிவபெருமான் கேட்கிறாரு, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு அந்த வீட்டுக்காரங்க சொல்றாங்க, போப்பா உனக்கு இதே வேலையா போச்சு, டெய்லி இப்படியே நீ சாப்பிட்டுட்டு இருந்தனா நாங்க காசுக்கு எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை விட்டு பேசிடுவாங்க. சரிங்களா? அந்த ஆள சிவபெருமான் தரையில படுத்து கிடப்பாரு வயிறு பசியில. அதே மாதிரி இங்க நாராயணர் அதே மாதிரி கஞ்சி குடிச்சிட்டு வருவாரு. கஞ்சி குடிச்சிட்டு வரும்போது நடந்து வந்துட்டு இருக்கும்போது அங்க பாப்பாரு, என்ன சிவபெருமான் மாதிரியே யாரோ ஒருத்தர் தரையில படுத்து கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாரு. சிவபெருமான் தான் கடைசி. சிவபெருமான் என்னப்பா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சிவபெருமான் சொல்லுவாரு, இப்படி கேட்டம்பா, இப்படி சொல்லிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் சொல்லுவாரு. அப்ப நாராயணர் சொல்லுவாரு, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்லப்பா, அது நிரந்தரம் கிடையாது, இதுதான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்ல, நீதான் என் பேச்ச மறுத்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நாராயணர் சிவபெருமான்கிட்ட சொல்லுவாரு. இப்ப நான் எதுக்கு ஸ்டோரியோட இதை உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, வீட்டுல பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, விருந்து 3 நாளைக்கு மருந்து 3 நாளைக்கு, அதுக்குள்ள கதை. இப்ப நான் அதான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறேன். சரிங்களா? முதல் நாள் நம்மளும் சிவபெருமான் மாதிரிதான். முதல் நாள் நல்ல கிராண்டா கவனிப்பாங்க. போதும் எனக்கு போதும் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அவங்க சொல்லுவாங்க, போப்பா என்னப்பா ஒல்லியா இருக்கா, குண்டா வேண்டாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மழுப்புவாங்க. முதல் நாள் நல்லா பயிர் முட்டை சாப்பிட்டு ஜம்முன்னு நம்ம படுத்து கிடப்போம். முதல் நாள் சாப்பிட்டு உண்ட மயக்கத்துல படுத்து கிடப்போம். 2வது நாள் சிவபெருமான் கதை தான், நல்லா கேட்டுக்கோங்க. 2வது நாள் அப்படி 24 வகை கூட்டு, 3 வகை கூட்டு எப்படி ஆச்சு, அதே மாதிரிதான் அப்படியே சாப்பாடு கொஞ்சம் லைட்டா கம்மியாகணும். நம்ம அப்பவே சுதாரிச்சிடணும். அப்போ சுதாரிக்கலாம் அவ்வளவுதான். 2வது போயிட்டா 3வது நாள் அங்க எத்தனை வகை கூட்டு? 1 வகை கூட்டு. நம்மளுக்கு 3வது நாள் சாம்பார் அப்படியே இருப்போம். 4வது நாள்
சிவபெருமானுக்கு எப்படி ஒரு வார்த்தையை விடுவாங்க, போப்பா உனக்கு இதே வேலையா போச்சு, நீ டெய்லி இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா நாங்க காசுக்கு எங்க போவோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை பத்தி கேட்பாங்க. அதே மாதிரி நம்ம சொந்தக்காரங்க வந்து நம்மளை பத்தி கேட்பாங்க. என்ன தெரியுமா கேட்பாங்க, என்னப்பா வேலைக்கெல்லாம் போறதா இல்லையா, இப்படி இருந்துறதா இதா அப்படி சொன்னாலே என்ன அர்த்தம்னா, விருந்துக்கு வந்து 3 நாள் மருந்துக்கு 3 நாள் சொல்றாங்கல்ல, விருந்துக்கு வந்து 3 நாள் தான் மரியாதை. 3ஆவது நாளுக்கு அப்புறம் இந்த கேள்வி எல்லாரோட வீட்லயும் இருக்கும். சரிங்களா? இது விருந்துக்கு. மருந்துக்கு பாருங்க, மருந்துக்கு ஏன் தெரியுமா 3 நாள்? இப்ப எனக்கு காய்ச்சல் ரொம்ப அடிக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்பத்திரிக்கு டாக்டரை பார்க்க போறேன். டாக்டர், ரொம்ப காய்ச்சல் அடிக்கி, மழையில நனைஞ்சீங்களோ? ஆமா நனைஞ்சேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஊசி போட்டுக்கோங்க, மாத்திரை எழுதி கொடுக்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவார். ஊசியை குத்துவார். குத்துனதுக்கு அப்புறம் மாத்திரை, இந்த மாத்திரை ஒரு 10 நாளைக்கு போடுங்க, இந்த மாத்திரை ஒரு 10 நாளைக்கு போடுங்க, இந்த மாத்திரை ஒரு 10 நாளைக்கு போடுங்க, சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. நம்ம என்ன செய்வோம், 10 நாளா போடுவோம், மெடிக்கல்ல போய் நின்றுக்கிட்டு ஒரு 3 நாளைக்கு மட்டும் மாத்திரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். கேட்டு 3 நாளைக்கு ஆகிரும். முதல் நாள் நைட்டு சாப்பாடை முடிச்சுட்டு நைட்டு மாத்திரையை போட்டுருவோம். 2வது நாள் நைட்டும் அதே மாதிரி சாப்பாடை முடிச்சுட்டு மாத்திரையை போட்டுருவோம். அப்பயும் உடம்பு ஒரு அளவுக்கு நல்லான மாதிரி இருக்கும். சரி சும்மா தானே ஒரு மாத்திரை கிடக்கும், அதையும் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு நாளும் சாப்பிட்டு மாத்திரையை போட்டுருவோம். உடம்பு ஓகே ஆயிரும். இதுக்காக தான் பெரியவங்க வந்து விருந்தும் 3 நாள் மருந்தும் 3 நாள், அதுக்கப்புறம் அதுக்கு மரியாதை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம செட்டிக்குறிச்சி ஐயா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் வந்து மேலும் மேலும் வளர உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. அதனால ஐயாவின் அன்பு கொடி மக்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். ஐயா உண்டு.